ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே கரிஷ்மா மிஷன் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதை கர்த்தர் கிருபையாய் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 9:18. சங்கீதம் 9:18. எளியவனை என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் பாருங்கள், பெரிய செல்வ பிரபுக்களை, பெரிய பணக்காரர்களை, ஆடம்பரத்தில் உள்ளவர்களை அல்லது நல்ல உயர் நிலையில் இருக்கிறவர்களை மக்களெல்லாம் நினச்சி ஒரு தடவைக்கு 3 தடவை சலாம் போட்டு அவங்க பின்னாடி போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் எளிய நிலைமையில் நாம் தள்ளப்படும் பொழுது, எளிய என்று சொல்லும் பொழுது ஒருவேளை உலக பிரகாரமான தரித்திர நிலைமை மாத்திரமல்ல, வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொல்லைகளை அனுபவித்து ஒருவேளை மூச்சு சுவாசிக்கக்கூட முடியாதபடி தொண்டையெல்லாம் அடைத்து போயின்ற ஒரு நிலைமை, என் காரியத்தை பகிர்ந்து கொள்ள நான் சந்தோஷமாக இருக்க ஒரு இடம் உண்டா என்று நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, என்ன சொல்ல வேணால் உள்ளான மனுஷனிலே அல்லது வெளியான ஒரு நிலைமையிலே, ஒரு அனாதையை போல கைவிடப்படுகிற நிலைமையிலே யார் நமக்கு துணை நிற்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே வேதவசனம் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவைத்தான் தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 40 சொல்லுகிறான், ஐயா நான் விளையான சேற்றில் நான் மூழ்கியிருந்தேன் ஐயா, ஓ வெளியே வர முடியாத காரியத்தை நான் மூழ்கியிருந்தேன். ஆனால் சங்கீதம் 40:17 தண்டி நிலைமை, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருந்து அந்த சேற்றிலிருந்து, அந்த பாரத்திலிருந்து, அந்த பட்டும் குளியிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். இதாங்க உலகம். உலகத்தில் யார் மறந்தாலும் ஆண்டவர் மறப்பதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், எளியவன் என்று நினைக்கிறாயா? ஆகவே தான் மலை பிரசங்கத்திலே திரளான ஜனங்கள் கூடியிருக்கும் வாயை திறந்தவர் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆவியில் தாழ்மையான, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ, உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ, 1000 குற்றச்சாட்டுகளின் வைத்து தூக்கி எறிந்து விட்டார்களோ, பயப்படாதே, பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்க விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, அருமைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு எளிமையான ஒரு பெண்ணை, ஆசாரிய குடும்பத்தில் வந்த ஒரு பெண்ணை ஆகிய மரியாளை தெரிந்து கொண்டார். இந்த பெண் யார்? அவளை பற்றி பல சரித்திரங்கள் இருந்தாலும் ஒரு ஆசிரியர் குறிப்பாக சொல்கிறார். இந்த அருமையான மரியாளுடைய வேலை என்னவென்றால், ஆலயத்திலே பராமரிக்கிற பொறுப்பு, ஆலயத்தை சுத்திகரிக்கிற பொறுப்பு. ஏனால் பரிசுத்தமாய் வாழுகின்ற கன்னிகள் மாத்திரம்தான் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த ஆலயத்து பணிவிடைகளிலே உற்சாகமாக ஈடுபட்ட ஒரு பெண். நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, கோயில் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, கோயிலை சுத்திகரிக்க கோயில் குட்டியான், அதே மாதிரி ஒரு பணிவிடை செய்த ஒரு பெண் தான் இந்த மரியாள். ஒருவேளை அவளை பார்த்ததுல, அந்த பெண்ணு தானே, அந்த கோயிலை சுத்திகரிச்சிருப்பாள், அந்த பொண்ணு தானே. ஜபத்திலும் கர்த்தரை தரிசிப்பதில் உண்மையாக இருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் அதே மரியாளை அவள் கனம் பொருந்திய பாத்திரமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்கிறது, அவள் சொல்லுகிறார், வாயை திறந்து, கர்த்தர் என் தாழ்மையின் ஏழ்மையை நோக்கி பார்த்தார். புறக்கணிக்கப்பட்ட அன்னாளை பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், எல்லாரும் என்னை தள்ளினாங்க ஐயா, ஆனால் கர்த்தரோ என் ஏழ்மையை அவர் நோக்கி பார்த்தார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார் என்று சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யான் முன்பதாக லாசரு எவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டான். பொழைக்க தெரியாத போயிடா, டேய் நீ பொழைக்க தெரியாத போயிடா, லாசருவான் ஆண்டவரான் ரட்சிப்பான் என்றெல்லாம் கிண்டல் பண்ண அந்த பணக்காரர். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவன் மரித்த உடனே பரலோகத்துக்கு தூக்கி கொண்டு போகவில்லையா? அதுதான் ஆண்டவர். இன்றைக்கு நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாயோ, 1000 குற்றச்சாட்டுகளை உன்னை சொல்லி உன்னை ஒதுக்க வைத்திருக்கிறாள், கவலைப்படாதே, கவலைப்படாதே. எளியவனை என்றென்றைக்கும் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும், உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். அந்த இன்ப நாளாய் ஏன் இந்த நாளை இருக்கக்கூடாது? அந்த உணர்வோடு கூட என் ஏழ்மை கர்த்தர் நோக்கி பார்த்தார், ஹல்லேலூயா என்று பிரவேசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.